அடிக்கிற வெயிலுக்கு கூழ் பண்ணலாமா? ஏன்னா கூழ்ன்ட்டு களி காமிக்கலான்னு பார்க்காதீங்க. கூழ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம களி பண்ணிக்கணும். தண்ணி ஒரு பேனில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மாவை கெவுரு மாவு ராகி மாவை நம்ம கரைச்சிக்கணும். அப்படியே போட்டாக்கா கெட்டி கெட்டி ஆகிடும். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நாம் கரைச்சி வச்சதை இந்த மாதிரி ஊற்றிக்கணும். நம்ம ஊற்றிட்டு நல்லமாக கிளக்கணும். இல்லாட்டி கெட்டி ஆகிட்டாக்கா வேகாது, நமக்கு வயிற்று வலி வரும். நல்லா வேகணும். வெந்திர பிறகு தான் நாம் அரிசி போட்டுக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி கைவிடாத கிளறினே இருந்தாக்கா இந்த மாதிரி வரும். மேலே தெரிச்சிடும். கொஞ்சம் உஷாராக பார்த்து பண்ணுங்க. சாப்பாடு போட்டுக்கலாம். காலைல வெடிச்ச சாப்பாடு, மதியானம் வெடிச்ச சாப்பாடு இருக்கலாம். அதை போட்டு நாம் கலந்துக்கலாம். நைட்டு வெடிச்ச சாப்பாடு கூட ஓகே தான், ஒன்றும் ஆகாது. போட்டு நல்லா வேகணும். கையில் தண்ணி தொட்டு பார்த்தாக்கா நல்லா ஒட்டாமல் இருக்கணும். அப்போ தான் வெந்து போனதுன்னு அர்த்தம். நான் காமிக்கல வீடியோவில். இதை அப்படியே விட்டுடணும். நைட்டு அப்படியே விட்டுட்டாக்கா காலையில் இந்த மாதிரி இருக்கும். சூடாக சாப்பிடக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு தானே இருக்கணும். குளிச்சு போனால் நல்லாயிருக்கும். இன்னும் தயிர் ஊற்றிக்கின்னு கருவாடு வறுத்துக்கினேன் நான். தயிர் ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கையிலே கரைச்சிக்கோங்க. எனக்கு கரண்டி வாட்டப்படல, அதனால் கையிலே கரைச்சிக்கினேன். குழுக்கும் ஆசை மிசிங்கும் ஆசைன்ற மாதிரி பழமொழி தான் ஞாபகம் வருது எனக்கு.